சென்னை திருவொற்றியூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திர மெட்ரிக் பள்ளியில் பிரம்மாண்டமாக கொலுபொம்மைகள் வைத்து வழிபாடு. மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். திருவொற்றியூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வருடம் அறிவியல், ஆன்மீகம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 9 நாட்கள் கொலுபொம்மைகள் வைத்து வழிபடுவது வழக்கம். இந்த வருடம் நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த பஞ்சபூதங்களை நினைவுபடுத்தும் விதமாக, ஆன்மீகத்தை போற்றும் வகையில் கடவுள்களை நினைவுகூறும் விதமாக திருவண்ணாமலை, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவனைக்காவல், சிதம்பரம், நடராஜர் கோவில் உள்ளிட்ட கோவில்களின் தத்ரூப காட்சிகளும், 7 கிரகங்கள், 9 கோள்கள், அதை சார்ந்த கோவில்கள் குறித்தும் வாழ்வியல் முறை குறித்தும் கண்காட்சியில் பொம்மைகள் வைக்கப்பட்டு பள்ளி மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதனை பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அருகாமையில் உள்ள பள்ளி மாணவிகள் வந்து கண்டுகளித்து வியப்படைந்தனர். ஹரி ஓம். ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2025ஆம் ஆண்டிற்கான குழு அறிவியல் கலந்த ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் எங்கள் குழு வச்சிருக்கோம். உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியாக தசாவதாரம், நீரினுடைய வளர்ச்சி இந்த விண்ணிலிருந்து மண்ணிற்கு எப்படி வந்தது அப்படின்றது கங்கையினுடைய உற்பத்தியாகவும், பார்க்கடலை கடையக்கூடிய அந்த இயற்பியலினுடைய அந்த பிசிக்ஸ் மோஷன் சொல்றோம் இல்லையா, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், இந்த பார்க்கடலுடைய அந்த ஒர்க்கிங் மாடலை வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா 5 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஸ்தலங்களை பற்றிய ஒர்க்கிங் மாடலா வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வானசாஸ்திரம், ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகங்கள், 7 கிரகங்கள் கிளாக் வைஸ்லையும், 2 கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது ஆன்டி கிளாக் வைஸ்லையும் இருக்கக்கூடிய நவகிரகங்களை நாங்கள் இங்க ஒர்க்கிங் மாடலா வச்சிருக்கோம். வாங்க, மாலை 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திராவினுடைய கதவுகள் குழுவிற்காக, மக்களுக்காக காத்து கொண்டே இருக்கும். எல்லாமே இங்க ஆன்மீகத்தோடு அறிவியலை அன்றாடம் நாங்க மாணவர்களுக்கு போதித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனுடைய தாத்பரியமாகத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த குழு காட்சி அளிக்கிறது. ஹரியோம், நான் திவாகர், 12ஆம் வகுப்பு ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா பள்ளியில் படிக்கின்றேன். இங்கு குழுவை முன்னிட்டு நாங்கள் எங்கள் பள்ளியில் குழு வைத்திருக்கிறோம். அந்த குழுவில் நாங்கள் எடுத்து செய்திருக்க தலைப்பு பஞ்சபூத தலங்கள். பஞ்சபூத தலங்களுக்கும் நம்ம சயின்ஸுக்கும் நிறைய மிக்சிங் இருக்குது. அது பஞ்சபூத தலங்களில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி, இதை சேர்த்து தான் இப்போ சிவன் சிலையும் சயின்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த சிவன் சிலையில் கம்பேர் பண்ணுற கோயிலெலாம் இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கோயில் நிலம் கோயில், அதாச்சு காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரீஸ்வரர் கோயில். அந்த கோயிலில் சிவனுக்கும் நிலத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதுக்கு அடுத்த கோயில் நீர்கோயில். நீர்கோயிலில் அடுத்து நீர்கோயில் திருவானைக்காவல் என்ற ஊர்ல இருக்கு அந்த கோயில். அந்த கோயில்ல சிவனுக்கும் நீருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதாச்சும் அந்த நீரை தீர்த்தமா எடுத்து குடிக்கலான்ற அளவுக்கு அந்த இதுல இருக்கு. சிவனுக்கும் நீருக்கும் சம்பந்தம் உள்ள கோயில் அது ஒண்ணு மட்டும்தான். அதுக்கடுத்து திருவண்ணாமலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஜோதி எரியும். அந்த ஜோதி அந்த இதை கான்செப்டை எடுத்து நாங்கள் அங்கே பண்ணியிருக்கோம். அதாச்சும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலை, அதை சிவன் அந்த மலையில தான் அக்னியா தோன்றினாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது உருவான கான்செப்ட்ல அந்த இது பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து காளஹஸ்தி ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் காளஹஸ்தின்ற மாநிலத்தில் இருக்கு. அந்த கோயில் காற்றுக்கும் சிவனுக்கும் உள்ள சம்பந்தம் உள்ள கோயில் அது. அந்த காற்று அந்த சிவனுக்கும் அந்த காற்றுக்கும் அந்த இடத்துல கோயில்ல நிறைய சம்பந்தம் இருக்கு. அதுக்கடுத்து உலக புகழ்பெற்ற கோயில் சிதம்பரம். அந்த கோயில் இருக்க நடராஜர் சிலை ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த கோயில் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் ஆன்மீக ரிலேட்டடாகவும் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருது. அந்த கோயிலில் இருக்க சிவன் ஒரு ரிசர்ச் சென்டரில் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அதாவது அவ்வளோ சயின்டிஃபிக்கான சிலை அந்த சிலை. அந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சிவன் உருவ ரூபத்தில் இருக்கார். மிச்சம் எல்லா கோயிலும் லிங்க ரூபந்தான். ஓகேவா? அந்த கோயில் சிவன் பாதத்துக்கு கீழே தான் பூமியோட மையப்பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க.